நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இந்த 2025 கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம். இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா, ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார். அப்போ துலாம் ராசி சூரியன் தன்னுடைய வலு இழக்கிறார், அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார். விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, விருச்சக ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை. அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும் போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுகளுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் இங்கே ஆட்சி அடைகிறார். அப்போ கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் ஆட்சி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார். அப்போ 2 கிரகங்கள் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசியிலும், கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசியிலும் வந்திருப்பாங்க. அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதே போல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த 2 மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க. வாங்க, நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க, ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கவலைன்னா என்ன, கஷ்டம்னா என்ன அப்படின்னு நீங்களே திரும்ப அப்படியே கேள்வி கேட்குற அளவுக்கு மாற்றம் உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக வாழ்க்கையில் கவலையை மட்டும்தான் சந்திச்சுக்கிறீங்க. ஏதோ என்ன சொல்கிறேன்னா 10% 20% ஏதோ கொஞ்சம் கிடைக்கிது, பரவாயில்ல அப்படின்னு ஒரு மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல அப்படி தான் சொல்ல முடியுது. ஆனால் ரியாலிட்டி ஆஃப் ஃபீல் அப்படின்னு ஒரு 2.5 வருஷமாக கிடையாது. 2.5 வருஷமாக நிம்மதியே இல்லைங்க. நிம்மதி எங்கேன்னு சொல்லி தேடி தேடி பார்த்து என்ற பாட்டை தான் அதிகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதி எங்கே தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படின்னு பாட்டை நம்மளுடைய மீனராசிக்காரங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த மனசுக்குள்ள வலியோடு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழக்கூடிய நபர். இப்போ சிரிப்பு எங்கே போச்சு, சிறப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ அதுவும் ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்க போகிறது. கிரக ரீதியாக குருவின் பார்வை மூலமாக இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான், ஒரு ஏற்கட்டம் தான் இந்த மாதம். அதுவும் நீங்கள் நினச்ச விஷயங்களில் எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக
கிரக ரீதியாக ஏற்பட போகுது. தேவையில்லாத ஒரு கேஸ் ஓடி இருக்கு உங்கள் மேலே. ஏதாவது ஒரு நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்கள் மேலே ஒரு வம்பு வழக்கு பண்ணி உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இல்லை உங்களுக்கே தெரியாது, இந்த பிரச்சனையை நீங்கள் தலையிட்டிருக்கீங்கன்னு தெரியாது, ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களை வம்பு வழக்கில் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. மற்றவர்களின் தூண்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி நிற்கிது, ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ செய்யாத தவறுகளுக்கு யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள் கஷ்டத்தையும் கவலையும் மட்டும் அனுபவிச்சிருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. மேலும் உயர்ந்த நிலை செல்வது, நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் வரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதமான விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. இந்த மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பார்ட்னரிடம் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சாலும் அந்த நிமிடத்திலே அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எடுத்து வச்சு நிதானமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அவங்க வேகமாக கோபமாக பேசுகிறாங்க நீங்களும் பேசிட்டா தேவையில்லாத அழுத்தம் வந்துவிடும். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற கால பைரவரை கைப்பிடித்து கொள்ளுங்கள். கால பைரவர் எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ காலங்களும் கிரக அமைப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உறுதிப்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை.